ஹாய், இது பார்வையற்ற பாவை. இன்னைக்கு இருக்க நிலைமையில சட்டம் மாறணுமா? இல்ல நம்ம சமுதாயம் மாறணுமான்னே எனக்கு சந்தேகமா இருக்குது. இந்த சந்தேகம் பலருக்கும் இருக்குன்னு நெனைக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு பெண்கள் வந்து ஒரு 18 வயசு ஆயிடுச்சுன்னா, அவங்கள தனி உரிமை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேள்வி கேட்க முடியாது. என்னன்னா, பெத்தவங்களே அவங்கள எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதாமா. அந்த பொண்ணுங்க யாரனாலும் லவ் பண்ணலாமா. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் டுகெதர் அதில கூட இருக்கலாமா. அது யாரும் கேள்வி கேட்கக்கூடாதான். சட்டத்திலே இதில தலையிடுறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஓகே, இது சுதந்திரமானது தான். இத அக்செப்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனா, அதுக்கப்புறம் வர பிரச்சனைய யாரு சுமக்கிறதுங்க? அந்த பெண் சுமக்கிறதா? இல்ல அந்த ஆண் சுமக்கிறதா? இல்ல அவங்கள பெத்தோம்ல, அந்த பெத்தவங்க சுமக்கிறதா? இதுக்கு சட்டம் ஏதாவது பண்ணுமா? எவ்வளோ விஷயங்கள் கொண்டு வந்திருக்கு. ஆனா பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த சட்டத்தில போய் நம்ம கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணும் சரி, அந்த ஆணும் சரி, வயசாகி தள்ளாடிருவாங்கங்க. அதனால இன்னைக்கு நம்ம சட்டத்த மாத்துறதா, சமுதாயத்த மாத்துறதா அப்படின்னா, சட்டம் மாத்திக்கிட்டே இருக்க முடியாது. நம்மளால யாராலயும் ஒரு ஒரு தனி நபரால நம்ம சட்டத்த மாத்த முடியாதுல்ல. ஆனா சமுதாயத்த நாம ஒவ்வொரு பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, நம்மளால மாத்த முடியும். ஏன்னா இதுல பாதிக்கப்படுறது பெண் மட்டுமே. பெண்ணுக்கு தான் அதிக பாதிப்பு இருக்கு. ஆனா அதுக்காக ஆண் பிள்ளைகளுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கும் பாதிப்பு இருக்க தான் செய்யும். அதனால நம்ம ஒவ்வொருத்தவங்களும் என்ன நினைக்கணும்? நம்மளுக்கு 18 வயசு ஆனா நம்மளுக்கு வயசுல தான் நம்மளுக்கு ஒரு உரிமை கிடைக்குதே தவிர, நம்ம மனசளவுல நம்ம பக்குவப்பட்டுருக்க மாட்டோம். நம்மளுக்கு நல்லது எது, கெட்டது எதுன்னு நாம உணர்ந்திருக்க மாட்டோம். ஸோ எல்லாரும் ஒரு செகண்ட் நம்ம பின்னாடி வர்றத முன்னாடி யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்த்துட்டு லவ் பண்ணுங்க, கல்யாணம் முடிங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் அதுக்கான ஒரு வயசு இருக்குல்ல, அதை யோசிக்கணும்ல. சட்டம் எனக்கு ரைட்ஸ் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை தூக்கிட்டு நீங்கள் தெரியுறீங்க. ஆனால் அந்த சட்டம் உங்களுக்கு காலம் பூரா அவங்க கூட கை கூட வருமா? கிடையாதுங்க. நீங்கள் பாதிக்கப்பட்டு போனால், ஆனால் அந்த சட்டம் உங்களுக்கு கண்ணீர் சிந்துமா? உங்களை பெற்றவங்களும் நீங்களும் தாங்க கண்ணீர் சிந்தணும். இதை மாற்ற வேண்டிய பொறுப்பு யார் கையிலும் எனக்கு தெரியல. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இது மாதிரி நிறைய பேசலாம். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டட்டா.